சகரியா 10:6-12 வரைக்கும். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை இரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். எப்ராயிமர் பராக்கிரமரைப் போல இருப்பார்கள். மதுபானத்தால் களிப்பது போல அவர்களுடைய இருதயம் களிக்கும். அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழுவார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். நான் அவர்களை பார்த்து பையில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன். அவர்களை மீட்டு கொண்டேன். அவர்கள் பெருகியிருந்தது போலவே பெருகி போவார்கள். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடும் கூட பிழைத்து திரும்புவார்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயா தேசத்திற்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி சகரியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் கர்த்தர் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். நான் இந்த ஜனத்தினிடத்தில் திரும்புவேன், நீங்கள் என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படி இந்த ஜனங்களிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதைத்தான் இந்த 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். இந்த 10ஆம் அதிகாரம் துவக்கம் முதல் 2 வசனங்கள் 2 வித்தியாசத்தை சொல்லியிருக்கிறத பார்க்க முடிகிறது. 10:1 நம்ம ஏற்கனவே கடந்த முறை தியானித்தோம். அதாவது 10:1க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், 10:1 நீங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப என்ன நடக்குமா? கர்த்தர் மின்னல்களை உண்டாக்குவாராம். வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாகும்படி அவர்களுக்கு என்னதை கட்டளையிடுவார்? மழையை கட்டளையிடு. அப்போ வசனம் நீ கர்த்தரிடத்தில் வேண்டிக்கொள் என்பதை சொல்லிட்டு அதற்கு நேர் ஆப்போசிட்டா 2வது வசனம் வருது. 2வது வசனம் என்னன்னா, இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொன்னார்கள், வியர்த்தமான தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். அதாவது மழைக்காக நீ வேண்டிக் கொண்டிருக்க வேண்டியவன், நீ கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியவன், கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டிய நீ கர்த்தரை சாராமல் போனதுனால என்ன நடந்துச்சு? சிதறப்பட்டு போனாய், சிறுமைப்பட்டு போனாய். இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்த சூழல். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன்? நான் என் ஜனத்தை விசாரிக்க போகிறேன். ஜனங்களும் தவறி போயிட்டாங்க, ஜனங்களை வழிநடத்தின மேய்ப்பர்களும் தவறி போனாங்க. மந்தையின் கடாக்களை நான் தண்டிக்க வேண்டி இருக்கிறது. ஏன் கடாக்களை தண்டிக்கணும்? கடா தான் முன்னால போகும், மற்றது அதுக்கு பின்னால போகணும். செம்மறி கடாவை பேசுகிறேன், வெள்ளாட சொல்லலை. அப்போ நான் விசாரிக்கக்கூடிய வேலை வந்தாயிற்று. நான் விசாரிக்கும் போது என்ன செய்ய போகிறேன்? நாம் நேரடியாக அந்த 6வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் 3 முக்கியமான விஷயங்களை மிக சுருக்கமாக நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 6வது வசனத்தின் துவக்கத்தில், நான் பலப்படுத்துவேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பலப்படுத்துவேன். நான் என் ஜனத்தை விசாரித்து
அவர்களை மீட்டு கொள்ளும் பொழுது நான் அவர்களை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். ரெண்டாவதா அதே வசனத்தில் நடுவில் சொல்லி இருக்கிறது, திரும்ப நிலைக்க பண்ணுவேன், நிலைப்படுத்துவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அவர்களை பலப்படுத்துகிறது மாத்திரமல்லாமல் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். மூன்றாவதாக 8வது வசனத்தின் பின்பகுதி, அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள், நான் அவர்களை பெருக பண்ணுவேன். எனக்கு இந்த 3 வார்த்தைகளை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்ன 3 வார்த்தை. நான் அவர்களை பலப்படுத்துவேன், அவர்களை நிலைக்க பண்ணுவேன், அவர்களை பெருக பண்ணுவேன். வார்த்தையை கவனிங்க. நான் அவர்களை பலப்படுத்துவேன். இது எப்ப நடக்கும்? நான் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரிப்பார். அவர் விசாரிப்பார். அவர் விசாரிக்கும் பொழுது என்ன நடக்குமா? மந்தையை விசாரிப்பாரா? மந்தை எப்படி இருக்குமா? யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையா நிறுத்துவார். எங்க செம்மறியாட சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன சொல்றாங்க? குதிரையை சொன்ன அர்த்தம். அதாவது தம்முடைய மந்தையை அவர் எவ்விதமாக பலப்படுத்துவார்? குதிரையை போல பலப்படுத்துவார். பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, அவர் என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்கப்படுத்துகிறவர். உன்னை ஆண்டவர் தம்முடைய ஆடாக தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனா உன்னை போருக்கு ஆயத்தமாயிருக்கிற, எந்த சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய குதிரையாக உன்னை அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ள முடியாமல் துவண்டு போய் நிற்கிற சவால் என்று சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாதபடிக்கு அனைத்தையும் எதிர்கொண்டு மேற்கொள்ளத்தக்க பலத்தை என் தேவனாகிய கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அவர்களை குறித்து எப்படி பலப்படுத்துவாருங்கிறது சொல்றாரு. அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளை போல இருந்து சொன்னாரு, குதிரையா நிறுத்துவேன்னார். இங்க சொல்றாரு, பராக்கிரமசாலிகளை போல இருப்பாங்க. தன் மந்தை எப்படி மாறணும்? பராக்கிரமசாலி போல மாறுவாங்க. பராக்கிரமசாலிகளை போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களோட. அதுதான் முக்கியமானது. யார் இருக்கிறாரு? கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பாரு. அப்போ என்ன நடக்கும்? குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்த்து வார எதிராளி வெட்கப்படுவான். நான் என்னுடைய ஜனத்தை பலப்படுத்துகிறதுனால், நான் என்னுடைய ஜனத்தை பராக்கிரமசாலியாய் மாற்றுகிறதுனால் அவர்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் வெட்கப்படுகிற சூழலுக்கு நேர நான் வழி நடத்துவேன். காரணம், நான் என் ஜனத்தோடு கூட இருக்கிறேன். நான் கூட இருக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு வசனம் ஏசாயால உண்டு. திகையாதே, கலங்காதே, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்ம ஆண்டவர் யாருங்க? நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுகிற. நிறைய வசனங்களை சொல்ல முடியும். இதில் இருக்கிறது, இந்த அதிகாரத்தில் இருக்கிறத மாத்திரமே நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். அப்போ 10:5 பராக்கிரமசாலிகளை போல யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கு. 10:7 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. மறுபடியும் பராக்கிரமர்களை போல இருப்பார்கள். பராக்கிரமர்களை போல இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு நான் கொடுக்கிற பலத்தின் விளைவாக இவர்களோடு கூட நான் இருக்கிறதுனால இவங்க என்ன செய்வாங்க? 11வது வசனத்தை பாருங்க.
ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை. என்னங்க இடுக்கம்? இடுக்கம்னா என்னது? ஒரு நெருக்கம், கஷ்டம். இடுக்கம் என்கிற ஒரு சமுத்திரத்தை கடக்கையில் அவர்கள் கடந்து போகும்போது சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ கடக்கும் போது உன் கூட இருக்கிறவர் அலைய அடிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால உனக்கு முன்ன இருக்கிற தடைகளை அவரே விலகி போக பண்ணுகிறவராக இருக்கிறார். எந்த தடையையும் மேற்கொண்டு முன்னேறி போகிறதற்கு தேவையான பலத்தையும் சத்துவத்தையும் அவர் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாக விளங்கும்னு சொல்லியிருக்கிறார். பரிபூரணமான பலத்தை தந்து உன்னை நடத்துகிறதற்கு என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எது உங்களுக்கு தடையாக இருக்குது? எது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது? எந்த தடையையும் எதிர்கொண்டு ஜெயிக்க உங்களுக்கு கர்த்தர் பலத்தை தருகிறார். 12 வசனத்தில் சொல்றாரு, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலம். ரொம்ப அழகான ஒரு வசனம். நம்ம பலப்படுகிறதுக்கான ரகசியம் இங்கே தான் இருக்கு. இப்போ தேவன் பேசுறாரு, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படு. அப்ப என்னது? தேவன் கர்த்தருக்குள் பலப்படுத்த. அது யாரை சொல்றாரு? மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு. உங்களுக்கான பலத்தின் ரகசியம் இயேசுவுக்குள் இருக்கிறது. நீங்க இயேசுவுக்கு உள்ள இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க பலப்பட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. நிறைய அதில் நான் சொல்ல முடியும், எனக்கு நேரம் இல்லாத நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இந்த 11வது மாதம் மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் எனக்கு தாரக மந்திரமாக இருக்க வேண்டிய காரியம், நான் என் பலவீனம், என் சூழ்நிலை எனக்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, எதுவுமே கிடையாது. என்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். நான் அவருடைய பலத்தினால் எதையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பலப்படுத்துகிறவர். புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுறாரு, நம்மளை எப்படிப்பட்ட வல்லமை கிரியை செய்தான்? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை விசுவாசிக்கிறவர்களுக்குள் கிரியை செய்கிறது. எந்த வல்லமை? இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புகிறதற்கு எந்த வல்லமை பயன்பட்டதோ அதே வல்லமை இன்றைக்கு விசுவாசிக்கிற வாழ்க்கையில கிரியை செய்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையை தானும் செய்வான், என்னிலும் பெரிய காரியங்களை அவன் செய்வான். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர். அதனால தான் பவுல் எழுதும்போது சொல்லுவார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். நம்ம ஏற்கனவே சகரியால சொன்னோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன கர்த்தர் உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய எந்த தடையும் உடைத்தெறிந்து நீ முன்னேறுகிறதற்கு தேவையான பலத்தை என் ஆண்டவர் உனக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனத்துக்கு அவர் சொல்கிற வார்த்தை, நான் உங்களை பலப்படுத்துவேன். 2வது வார்த்தை என்ன? அந்த 10:6 சொல்லி இருக்கிறது, நான் அவர்களை
திரும்ப நிலைக்க பண்ணுவேன். அந்த திரும்பங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. திரும்ப நிலைக்க பண்ணுவேன். ஏன் அவர்கள் சிறுமைப்பட்டு போனார்கள்? ஏன் அவர்கள் சிதறி போனார்கள்? ஏன்னா அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக மாறி போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் மேய்ப்பனுக்கு கீழே இருக்கலை. அதனால அவர்களுக்கு இந்த சுற்றி அலைகிற சூழல், சிறுமைப்படுகிற சூழல், சிதறி போகிற சூழல் வந்தது. ஆனால் நான் அவர்களை விசாரிக்கும் பொழுது நான் திரும்ப அவர்களை நான் என்ன செய்வேன்? நிலைக்கு பண்ணுவேன். இது எப்படி நடக்குதான்? அந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு இறங்கினேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் மேலே இரக்கமுள்ள கர்த்தர். அதாவது நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையை ஒருவேளை உங்கள் கூட இருக்கிறவங்க புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை என்ன செய்ய முடியாது, சில நேரத்தில் விளங்கிக்கிட முடியாமல் இருக்கலாம். ஆனால் என் வேதம் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். வசனம் சொல்லுங்க, நான் அவர்களுக்கு இறங்கி, I had compassion on them. அப்படி நான் அவங்க மேலே இறங்கினால என்ன நடக்கு? அந்த 6வது வசனத்தின் பின்பகுதி ரொம்ப அழகா இருக்கு. அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்களா? ஒரு காலம் ஏற்கனவே சிதறி போனது, சிரமப்பட்டதெல்லாம் இவர் தள்ளி விட்டதுனால தான். ஆனால் இப்போ சொல்றாரு, இல்லை, நீ அந்த உறவுக்குள்ள திரும்ப வந்துட்ட. இப்போ நீ தள்ளிவிடப்பட்ட அனுபவம் உனக்கு ஞாபகத்தில் என்ன செய்யாது, இருக்காது. ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களை போல இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. பலப்படுத்தப்பட்டதோடு நின்னா முடியாது, நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிற வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? உறவுக்குள்ளான வாழ்வு, தகப்பனுக்கும் எனக்குமான உறவின் வாழ்வு. இதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக அவர் வர்ணிக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யோவான் 15:4வது வசனத்திலிருந்து பாருங்க. என்னில் நிலைத்திருங்கள். அவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் என்ன செய்வேன்? உங்கள நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியில நிலைச்சு இருக்கலன்னு சொன்னா தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல வாய்ப்பே இல்லை. நீ கனி கொடுக்கணும்னு சொன்னா நீ செடியோடு என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்களும் என்னில் நிலைத்திருக்கவில்லை என்றால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னை அல்லாமல். சொல்லுங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இது மாற்றி சொல்லுவோமா? இயேசு அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. திரும்ப சொல்லுங்களேன், இன்னொருக்க சொல்லுங்களேன். அப்ப இயேசு இருந்தா, அவர் இல்லாம, அப்ப அவர் என்னத சொல்றாரு? நீ இந்த உறவில் வா, என்னல நிலைச்சிரு. அடுத்த வசனத்தை பாருங்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல எரியுண்டு உலர்ந்து போவான். பாருங்களேன், எளிமையா சொல்லுவோம்னா,
ஒரு மரத்தில் இருக்கிற கிளை அந்த மரத்தில் இருக்கிற வரைக்கும் பசுமையாக அழகாக இருக்குது. அந்த கிளையை வெட்டிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செஞ்சிடும்? ஏன் காஞ்சு போகுது? ஏன்னா வேர்லேருந்து அதுக்கு கிடைக்கக்கூடிய சத்து கிடைக்கல. ஸோ அதுக்கான ஜீவன் போயிடுச்சு. அதனால் அது என்ன செஞ்சிச்சு? உலர்ந்து போயிடுது. அதுதான் சொல்ற, வெளியே எரிந்து உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுவார்கள். போனதை கொண்டு போய் அக்னியில போட்டுருவாங்க. அவைகள் எரிஞ்சு போயிடும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீங்க என்னில இருக்கணும், என் வார்த்தை உங்கள நிலைத்திருந்தால், நிலைச்சிருந்தா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன அழகான வார்த்தை பாருங்க. உங்க ஜெபத்திற்கான பதில் இதுல தான் இருக்கு. நான் நிலைச்சிருக்கிறேனா, நான் நிலைச்சிருக்கிறேனா, எனக்கும் அப்பாவுக்கும் இடையில இருக்கிற உறவு எப்படி இருக்கு, அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. உங்கள் ஜெபத்திற்கு பதில் இருக்குது. 8வது வசனத்தை வாசிக்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். தொடர்ந்து வாசிங்க, 11 வரைக்கும் வாசிங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. பிதா என்கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்துறாரோ அதே அன்பு நான் உங்கள்கிட்ட செலுத்துகிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பில், அதாவது முதல் சொன்னார் என்னில் நிலைத்திருங்க, அப்புறம் சொல்றாரு என் வார்த்தையில நிலைத்திருங்க, அப்புறம் சொல்றாரு என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அன்பில் நிலைச்சிருக்கிறது எப்படியா? அவருடைய கற்பனைகளை கை கொண்டுதான் அன்பில் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். நீங்களும் ஏன் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் சொல்லட்டுமா? இந்த நிலைத்திருக்கிற வாழ்வு உடையவர்கள் ஜெபம் கேட்கப்படும். 11வது வசனத்தை பாரு. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். கடைசியா சொல்றாரு என்னது? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுது தெரியுமா? இயேசுவின் சந்தோஷம் யார்கிட்ட இருக்கோ அவங்க சந்தோஷம்தான் நிறைவான சந்தோஷமா இருக்கும். அப்போ இதில் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. நீங்க என்னில் நிலைச்சிருங்க, என் வார்த்தையில் நிலைச்சிருங்க, என் அன்பில் நிலைச்சிருங்க, என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். நான் அவர்களை திரும்ப நிலைக்கு பண்ணுவேன். 3வதா, நம்ம நேரம் எல்லா நாளில் நம்ம சீக்கிரமாக பார்த்துருவோம். அந்த 8வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, நான் அவர்களை பார்த்து பையில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டுக்கொண்டு அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். அதாவது இதுக்கான ஒரு ஆதார வசனமாக நம்ம எங்கே பார்க்கலான்னா உபாகமம் 30ஆம் அதிகாரம். உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனம் வேகமாக வாசிங்கம்மா. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு. யாரால துரத்தி விடப்பட்ட? இது முக்கியமான வார்த்தை இல்லையா? துரத்தி விட்டது யாரு? உன் தேவனாகிய கர்த்தர். நீ துரத்தி விடப்பட்ட எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. இதைத்தான் ஆண்டவர் விரும்பினார். என்ன செய்யணும்? அதாவது தம்முடைய ஜனத்தை ஒரேடி அழிச்சு நாசமாக்கணுங்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது. அவர்கள் சிந்தனை செய்து திருந்தணும், திரும்பி வரணும், மறுபடியும் மேன்மை அடையணும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி. கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர்
உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக்கிடுவாரு. உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும், எங்க வானத்து கடைசி வரைக்கும் இருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து பிதாக்களை பார்க்கிலும், இதுதான் முக்கியமானது, உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை கழுத தேஞ்சி கட்டெரும்பாச்சு அப்படி கிடையாது. என் பிதாக்களை பார்க்கிலும் என்னை பெருக பண்ணுகிற தேவன். தாய் 8 அடி பாஞ்சா ஆமா பாயணும், பெருக பண்ணுகிற தேவன். அதில் தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்க. இதை நீங்கள் வாசித்துருக்கிறீங்க இல்லையா? இந்த வசனத்தை அப்படியே மனசில் வச்சுட்டு 10:9 வாசிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு, இதைத்தான் நம்ம 30 வாசித்தோம். இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து, அதை தான் நம்ம அங்கே வாசித்தோம் இல்லையா? நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட திரும்புவார்கள். அப்படி திரும்பும்போது நான் என்ன செய்வேன்னா, நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி. எகிப்திலிருந்து எப்போ திரும்ப வர பண்ணாரு? எப்பயோ போனாங்கங்களா? யோசேப்பு காலத்தில் எகிப்துக்கு போனாங்க. அம்மாடி, 400 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தாங்க. மோசேயினுடைய நாட்களில் திரும்பி வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? எங்கேருந்து திரும்பணுமா? எகிப்திலிருந்து திரும்பி வர பண்ணி அவர்களை அசீரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு. எதுக்கு அசீரியா வருது? ஏன் அசீரியா? யார் அடிமையாக இருந்தா? யூதர்கள் பாபிலோனில் தான் அடிமையாக இருந்தாங்க. ஆனால் இஸ்ரவேலர், ஆமாம், அதனால தான் 7வது வசனத்தில் எப்ராயிமருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்குத்தத்தம், முக்கியமான வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், இந்த 2 ராஜ்யமாக பிரிஞ்சு செதறி சின்னாபினமாக போனவங்க மறுபடியும் ஒன்றா ஒரு பெரிய கூட்டமாக என்ன செய்யணும், உருவாவார்கள் என்கிற வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டில் முழுசும் என்ன செய்யுது, இருக்கிறது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது அசிரியாவிலிருந்தும் நான் என்ன செய்வேன், கூட்டிகிட்டு கொண்டு. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட எல்கைப்படி பார்த்தா இந்த எகிப்து அப்படிங்கிறது அவங்களுக்கு சவுத்து, இஸ்ரவேலுக்கு சதர்ன் பார்டர். அசிரியா அப்படிங்கிறது அவங்களுக்கு நார்தன் பார்டர், வடக்கு எல்கை, தெற்கு எல்கை. 2ல இருந்து என்ன செய்வாராம், நான் கூட்டிட்டு வருவேன். அதாவது என்னன்னா, நீ வடக்க போயிருந்தாலும் சரி, நீ தெற்க போயிருந்தாலும் சரி, நான் உன்னை கூட்டி கொண்டு வந்து அவர்களை கீலேயாத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன். கீலேயாத் அப்படிங்கிறது என்னது? லீபனோன் அப்படிங்கிறது என்னது? கீலேயாத் அப்படிங்கிறது இஸ்ரவேலுடைய கிழக்கு எல்கை, லீபனோன்கிறது இஸ்ரவேலுடைய வடக்கு எல்கை. சொல்கிறாரு, நான் அவங்கள கொண்டு வர பண்ணுவேன், அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். இடம் போதாமற் போகும். என்ன அர்த்தம்? நான் அவர்களை அவர்கள் பிதாக்களின் காலத்தில் இருந்ததை விட இன்னும் அதிகமாய் பெருக பண்ணுவேன். இடம் போதாமல் போகும். நாமளும் இதை விசுவாசிப்போம். நமக்கு இடம் போதாமல் இருக்குன்னு சொல்லணும். அதை கர்த்தர் நமக்கு செய்வார். பெருக பண்ணுகிற வேலை கர்த்தருடைய வேலை.
அல்லேலூயா. இது ஏசாயா 49 நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தீர்க்க தரிசனம் ஏசாயா 49 சொல்லியிருக்கு. 18 வாசிங்க சீக்கிரமா. உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என் ஜீவனை கொண்டு சொல்றேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாய் இருக்கும். உனக்கு எப்படி இருக்கும்? நெருக்கம். பெருக்கத்தினால் உனக்கு என்ன இருக்கு? நெருக்கடியா இருக்கிறது. உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் உன்னை பார்த்து என்ன சொல்ல போறாங்க? இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகீர் என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ சொல்லுவ, நன்றியோடு சொல்லுவ, சந்தோஷத்தோடு சொல்லுவ, மன நிறைவோடு சொல்லுவ. என்ன சொல்லுவ? இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் நிலையில்லாம இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இருதயத்தில் சொல்லுவாய். இவர்களை எனக்கு பெத்தது யாரு? இவர்களை எனக்கு வளர்த்தது யாரு? இவங்க எங்கேருந்து வந்தவங்க? நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இதே வார்த்தையை இன்னும் சில காலங்களில் இந்த சபை கேட்கும். அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஏசாயா 54 2வது 3வது வசனத்தை நம்ம வாசித்து நிறைவு செய்யலாம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். சகரியாவின் மூலமாய் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு சொன்ன 3 வார்த்தை. 1, உன்னை பலப்படுத்துவேன். 2, உன்னை மறுபடியும் திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். 3, உன்னை பெருக பண்ணுவேன். சகரியாவுக்கு சொன்ன அதே தீர்க்க தரிசன வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் வந்து பழிக்கும்படியாய் கர்த்தர் நம்மையும் பலப்படுத்தி, நம்மையும் நிலைப்படுத்தி, நம்மையும் பெருக பண்ணுவாராக. முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய செயல் எவ்விதமாய் தம்முடைய ஜனத்தில் வெளிப்படும் என்பதை இன்றைக்கு நீர் காண்பித்து கொடுத்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தில் நடந்து கொண்டு உம்மால் பலப்படுத்தப்படவும், உமக்குள் நிலைத்திருந்து பெருகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.